Hi guys, welcome to the channel Day to Day Math Revolutions. So today classes நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா 12th standard NCERT மேத்தமெட்டிக்ஸ்ல எக்ஸசைஸ் 1.1. ஸோ 4 சம் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ 1 by 1 வந்து நம்ம வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போறோம். என்ன கேட்கறாங்க அப்படின்னாக்கா செக் வெதர் த ரிலேஷன்ஸ் ஆர் இன் ஆர் டிஃபைன்டு பை த ஒரு ரிலேஷன் வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ரைட்டுங்களா? என்னன்னு கொடுத்துருக்காங்க? A less than or equal to B ஒரு கியூன்னு சொல்றது கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ரிஃப்ளெக்டிவ் வந்து சொல்றாங்க, சிமெட்ரிக் ஃபார் த டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்றது நமக்கு வந்து செக் பண்ண சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. ரைட்? ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா ரிஃப்ளெக்டிவ் சொல்லும்போது நமக்கான இது என்னது? A, பிலாங்ஸ் டு ஆர் ஆச்சுங்களா? ஸோ அப்போ பிலாங்ஸ் டு ஆர் வந்து சொல்லும்போது ஸோ சம் நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ சம் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 1/2 சொல்றது நான் எடுக்க அப்படின்னா 1/2 அப்படின்னு சொல்லும்போது இப்போ எனக்கு வந்து நான் 1/2 சொல்றது நான் வந்து போடுறேன். அப்போ லெஸ் தான் ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு சொல்லும்போது எனக்கான கண்டிஷன் வந்து இங்கே வந்து சாட்டிஸ்ஃபை வந்து ஆகுதுங்களா? ஸோ வந்து ஆகலை. ரைட்டுங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம என்ன சொல்றோம் இந்த இடத்துல? டஸ் நாட் பிலாங்ஸ்னு சொல்றது வந்து சொல்றோம். ஓகே, இங்கே நம்மளுக்கு கண்டிஷன் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ அதனால வந்து டஸ் நாட் பிலாங்ஸ்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல? ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்டிவ். ரைட்? ஆர் வந்து ரிஃப்ளெக்டிவ் இல்லை அப்படின்றத வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம சிமெட்ரிக் வந்து நம்ம இருக்கும். ஸோ சிமெட்ரிக் வந்து சொல்லும்போது நமக்கான கண்டிஷன் வந்து என்னது? ஸோ நமக்கான கண்டிஷன்ஸ் வந்து A, B belongs to R, then B, A belongs to R. ஸோ இதுதான் நமக்கான கண்டிஷன்ஸாக வந்து இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம கண்டிஷன்ஸ் வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ அப்போ எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா 1, 2 சொல்றது நான் எடுக்கிறேன். பிலாங்ஸ் டு R. ஸோ 1, 2 வந்து சொல்லும்போது எனக்கு என்ன வருதுன்னு பாருங்க. 1 லெஸ் தான் இருக்கிறது 2 சொல்லும்போது ஓகே. ஸோ கண்டிஷன் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை வந்து ஆகுது. பட் 2, 1 சொல்றது நான் எடுக்கிறேன். 2, 1 சொல்லும்போது கியூப். ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதா கேட்டால் கண்டிப்பாக வந்து ஆகலாம். ரைட்டுங்களா? கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை வந்து ஆகலை. அப்போ இது வந்து நம்ம என்னன்னு சொல்லிடுறோம்? ஆர் இஸ் நாட் சிமெட்ரிக். ரைட்? நாட் சிமெட்ரிக் சொல்றது நம்ம வந்து கன்க்ளூட் வந்து பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து வந்து டிரான்சிட்டிவ். ஸோ டிரான்சிட்டிவ் சொல்லும்போது நமக்கான கண்டிஷன்ஸ் வந்து என்னது? A, B belongs to R, B, C belongs to R, then A, C belongs to R. ஓகேங்களா? ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம எடுப்போம். ஸோ அது மூலமா நமக்கு வந்து நல்லாவே எடுக்க முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 சொல்ற ஒரு நம்பர் எடுப்போம். 3/2 சொல்லி எடுப்போம். ஓகே, பிலாங்ஸ் டு R. ஸோ 3/2 சொல்லி எடுக்கும்போது 3 = 3/2 1 கியூப் அப்படி சொல்லும்போது நம்ம கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை வந்து ஆகும். ஓகே, அடுத்து ஸோ 3/2 ஒரு 6/5 வந்து எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த கண்டிஷன் வந்து பார்க்கும்போது ஸோ 3/2 சொல்லி வந்து இருக்குது. ஓகே, 3/2 சொல்லும்போது 1.5 சொல்லிட்டு வரும். 6/5 வந்து சொல்லும்போது அந்த 1.5 5 விட ரொம்ப கம்மி அதிகமாக வந்து வரும். ரைட்டுங்களா? ஸோ அதனால வந்து நம்ம என்ன சொல்றோம்? இதை வந்து கரெக்ட் சொல்றது நம்ம வந்து சொல்றோம். ஓகே, அப்போ இங்க வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். ரைட்? ஸோ இப்போ வந்து இங்க எடுக்கும்போது 3 6.5 வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு எப்படி வந்து இருக்கணும்? எனக்கு 6.5ன்றது எனக்கு வந்து அதிகமாக வந்து இருக்கணும். ஆனால் அதிகமாக வந்து இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஸோ 3 தான் வந்து என்னவா இருக்கும்? எனக்கு கிரேட்டர் தான் வந்து இருக்கு. ஸோ அப்போ நமக்கு கண்டிஷன் என்னதுங்க? நாட் சாட்டிஸ்ஃபைட். ஸோ அப்போ வந்து டஸ் நாட் பிலாங்ஸ் டு சொல்லிட்டு வரக்கூடியது. ரைட்டுங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம இது என்ன சொல்லிருக்கோம்? ஆர் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து வருதா இல்லையா தான் இங்க வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ வந்து நம்ம இது என்னன்னு சொல்லி வந்து நம்ம சொல்லிடலாம். நம்ம நெய்தர் ரிஃப்ளெக்டிவ் நாட் சிமெட்ரிக் நாட் டிரான்சிட்டிவ். இந்த கொஸ்டின் அவ்வளோதான். ஸோ நம்ம அடுத்த கொஸ்டின் வந்து நம்ம வந்து போகலாம். ஸோ 6th கொஸ்டின் என்ன சொன்னாங்க? ஷோ தட் கேட்டாங்க. த ரிலேஷன்ஸ் ஆர் இஸ் த செட் ஆஃப் ஒரு செட் வந்து கொடுத்துட்டாங்க. ரைட்? இந்த செட்ல வந்து ரிலேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இது சிமெட்ரிக் பட் நெய்தர் ரிஃப்ளெக்டிவ் நார் டிரான்சிட்டிவ். அதாவது ஷோ தட் வந்து சொல்லும்போது மேக்ஸ் வந்து கொடுக்கக்கூடியது வந்து கரெக்டாக இருக்கிற சான்சஸ் தான் வந்து அதிகமாக வந்து இருக்கு. ஓகேவா? எனிவே வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ட்ரை பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறோம்? ரிஃப்ளெக்டிவ் சொல்லும்போது நமக்கு என்னது? A, Aன்னு சொல்லிட்டு வரக்கூடியதாச்சா? A, Aன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்றோம் இந்த இடத்துல? ஸோ 1, 1 வந்து இருக்கும். ஸோ 1, 1 வந்து சொல்லும்போது இங்க இதுதான் நமக்கான ரிலேஷன் செட். ரைட்டுங்களா? இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நமக்கு 1, 1 இருக்கா? இல்ல. ரைட்டா? அப்ப இது என்னன்னு சொல்லிடலாம்? நாட்
ரிஃப்ளெக்டிவ். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ரைட்டுங்களா? ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணோம்? சிமெட்ரிக் வந்து சொல்லும்போது சிமெட்ரிக்கான கண்டிஷன் வந்து என்னது? A, B belongs to R, then B, A belongs to R. ஸோ அப்படி எடுக்கும்போது நல்லா பாருங்க. எனக்கு 1, 2ன்னு சொல்றது இருக்குது. ரிலேஷன் வந்து 1, 2 இருக்குது. அண்ட் 2, 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் இருக்குது. 2மே வந்து இருக்குது. அப்ப இத வந்து நம்ம என்னன்னு சொல்லிடலாம் அப்ப? இது வந்து என்னது? நமக்கான சிமெட்ரிக். இது வந்து ஒரு சிமெட்ரிக் ஃபங்ஷன். ரைட்? இது வந்து ஒரு சிமெட்ரிக் சொல்றாங்க. நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்து ட்ரான்சிட்டிவ் சொல்லும்போது, ஸோ இங்க இருக்கிறதே நம்ம எடுப்போம். அப்போ 1, 2 பிலாங்ஸ் டு ஆர். அப்படி சொல்லும்போது 2, 1 வந்து பிலாங்ஸ் டு ஆர். ரைட்டுங்களா? பட் அடுத்து வந்து என்ன வரணும்? 1, 1 பிலாங்ஸ் டு ஆர் வரணுமா? பட் 1, 1ன்றது இங்க இருக்குதா? இல்ல. டஸ் நாட் பிலாங்ஸ் டு. ரைட்டுங்களா? ஸோ அப்ப இது வந்து நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? அது நாட் ட்ரான்சிட்டிவ். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஷோ தட் கேட்டிருந்தாங்களா? ஸோ அப்போ இந்த கண்டிஷன் வந்து எனக்கு வந்து satisfied. Right? Next question வந்து போவோம். So next question show that இங்கேயே show that கேட்கறாங்க. The relations are in the set A of the all the books in the library. All the books in the library of the college given by X and Y are the same numbers. Same numbers of the pages and equivalent relations. So same numbers வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ சேம் நம்பர்ஸ் வந்து சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்? 10th ஸ்டாண்டர்ட் நம்ம வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஆச்சுங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ புக்ஸ் வந்து எடுத்தோம். ஒரு மேக்ஸ் புக் வந்து எடுத்துருங்க. ஓகேவா? ஒரு பிசிக்ஸ் புக் எடுத்துங்க. ஒரு கெமிஸ்ட்ரி புக் வந்து எடுத்து ரைட்டுங்களா? சரி எல்லா புக்ஸுமே என்ன இருக்குது அப்படின்னாக்கா பேஜஸ் வந்து ஒரு 100 பேஜஸ் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 100 பேஜஸ் வந்து இருக்குது அப்படின்னாக்கா ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரிஃப்ளெக்டிவ் சொல்லும்போது ஏ வாச்சா பிலாங்ஸ் டு. ஸோ அப்போ நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மேக்ஸ் புக் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2 மேக்ஸ் புக் சொல்லும்போது என்ன பண்ணுவோம்? அப்போ 2 மேக்ஸ் புக் சொல்லும்போது எம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு பேஜஸ் வந்து ஈக்குவலாக வந்து இருக்குமா? ஸோ அப்போ வந்து இது என்னது? ஒரு ரிஃப்ளெக்டிவ். ஒரு ரிஃப்ளெக்ஸிவ்ன்றத வந்து நம்ம ஈஸியா வந்து ப்ரூவ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? ஒரு சிமெட்ரிக் வந்து பண்ணலாம். ஸோ அப்போ சிமெட்ரிக் வந்து பண்ணும்போது ஸோ நமக்கு என்ன வரணும்? A, B பிலாங்ஸ் டு R அப்புறம் B, A பிலாங்ஸ் டு R. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம மேக்ஸ் புக் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இடத்துல எடுத்துரும். ஓகேவா? அந்த மேக்ஸ் புக்கோட பிசிக்ஸ் புக்ஸும் என்னவா இருக்குது? எனக்கு பேஜஸ் வந்து 100 தான். அப்ப பிசிக்ஸ் புக்கும் மேக்ஸ் புக்கோட பேஜஸ் எப்படி இருக்கணும்? 100 தானே? ரைட்? ஸோ அப்போ வந்து என்னென்ன இது? சிமெட்ரிக். ரைட். இது வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணிடுச்சு. ஸோ அடுத்து வந்து என்ன பண்றோம்? நமக்கான கண்டிஷன் சான்ஸ்ன்னு சொல்லும்போது A, B கண்டிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் வந்து என்ன பண்றேன்? மறுக்க எழுதிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஒரு சி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா A, C. ஸோ இப்போ வந்து நல்லா பாருங்க. ஸோ மேக்ஸ் புக்கும், பிசிக்ஸ் புக்கும் எனக்கு வந்து 100 பேஜஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்து எனக்கு பிசிக்ஸ் புக்கும் கெமிஸ்ட்ரி புக்கும் எனக்கு வந்து 100 பேஜஸ் வந்து இருக்குது அப்படின்னாக்கா, 2 வந்து சேம் பேஜஸ் அப்படின்னாக்கா, அப்ப மேத்ஸ் புக்கும், கெமிஸ்ட்ரி புக்கும் சேம் பேஜஸ் தானே இருக்கணும். அப்ப ட்ரான்சிட்டிவ். ஓகே. ஸோ ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து நம்ம போயிடுவோம். அடுத்த கொஸ்டின் என்ன சொன்னாங்க? இங்கிலீஷ் ஷோ தட் கேட்டாங்க. த ரிலேஷன்ஸ் ஆர் இந்த செட். ஒரு செட் வந்து கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. ரைட்டுங்களா? இதில் வந்து ஒரு செட் வந்து கொடுத்துட்டாங்க. இதுக்கான ஒரு கண்டிஷன்ஸ் வந்து நம்ம வந்து ரிலேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ரிலேஷன் என்ன சொல்லிருக்காங்க? நல்லா நோட் பண்ணுங்க. மாடுலஸ் ஆஃப் A, B இஸ் ஈவன். ஸோ மாடுலஸ் சொல்லி வந்துட்டாலே, ஸோ அதுக்குள்ள அந்த மைனஸே வந்தா கூட அதை வந்து ஈவனால நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஈக்குவலன்ஸ் சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம இதுல எக்ஸஸா ஒரு கொஸ்டின் வேற கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இதுல பார்த்தோம்னா, பார்த்துட்டு அடுத்து செகண்ட் கொஸ்டின் கூட வந்து போறோம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, நம்மளோட ஆக்சுவலா என்ன பண்ணுவோம்? A, வந்து எடுப்போமா? பிலாங்ஸ் டு R வந்து சொல்லும்போது, ஸோ அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்கா, ஒரு A மைனஸ் A வந்து நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 0 சொல்றது வரும். அப்ப 0 சொல்லும்போது நம்ம என்ன சொல்லிடலாம்? அது ஒரு ஈவன் நம்பர். அப்ப இது வந்து ஈவனா தானே நமக்கு வந்து கிடைக்குது. அப்ப இது என்னன்னு சொல்லிடலாம்? ஒரு ரிஃப்ளெக்டிவ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஈஸியா வந்து ப்ரூவ் பண்ணிடலாம். அடுத்து சிமெட்ரி வந்து நீங்க எடுக்கிறீங்க. ஸோ சிமெட்ரி வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துலயே பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வருது? A, B. A, Bன்னு வந்து சொல்லும்போது, நான் A, Bன்னு சொல்லும்போது நமக்கு என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? A, Bன்றதோட ஈவன் வச்சுக்கணும். அப்ப வந்து B, Aன்றது என்னவா இருக்கு? அது ஈவனா இல்லையான்றத தான் நம்ம வந்து சொல்லணும். ரைட்டா? இது வந்து ஈவனா இல்லையான்றத வந்து நமக்கு சொல்லணும். இதான் ஒரு கொஸ்டின். ரைட்? இத வந்து அப்படியே வச்சுக்கங்க. சோ இப்ப என்ன பண்ண போறோம் பாருங்க. இந்த மாடுலஸ் வந்து இருக்குதுல்ல. இங்க A, Bன்னு வந்து இருக்குதுல்ல. சோ இதுல இருந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு மைனஸ்ன்றத காமனா வெளிய எடுக்கணும்.
ஸோ அப்போ மைனஸ்ன்ற காமனாக வெளியே இருக்கும்போது எனக்கு என்ன ஆகுது பி மைனஸ் ஏன்னு சொல்றது வருமா, ரைட்? ஸோ அப்போ மாடுலஸ்ன்னு சொல்லும்போது மைனஸ் இருந்தாலும் என்னவா எழுதுறோம் டி கமா ஏன்னு சொல்றது எழுதுறோம். ஸோ அப்போ வந்து இங்கே இது வந்து ஈவன் சொல்லி எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அப்போ இது என்னது இது ஈவன் சொல்றது வந்து நமக்கு வந்து ப்ரூவ் ஆகும். ஓகேவா? அப்போ இது வந்து நம்ம என்ன சொல்லிடலாம் ஒரு சிமெட்ரிக் அப்படின்னு சொல்றது நம்ம வந்து சொல்லிடலாம் ப்ரூவ் ஆகும், ரைட்? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சிட்டிவ். ஸோ டிரான்சிட்டிவ் வந்து சொல்லும்போது ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு நிமிஷம் இடத்துல வந்து பக்கம். ஸோ அப்போ வந்து எனக்கு பி ஏன்னு சொல்றது வருது, ரைட்ஸ். அப்போ டிரான்சிட்டிவ் வந்து சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஏ பி வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஈவன் சொல்றது எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அது வந்து பி கமா சின்னு சொல்றாங்க. அது இன்னொரு ஈவன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்ப எனக்கு ஏ சி வந்து எனக்கு என்னவா இருக்கும் எனக்கு ஈவனா இருக்கும். இதான் எனக்கான கொஸ்டின் மார்க், ரைட்டா? ஸோ அப்போ எப்படி வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ ஏ கமா சி இது வந்து நம்ம இது வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ நமக்கு வந்து வரும். ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா மாடுலஸ் ஏ மைனஸ் பி பிளஸ் பி மைனஸ் சி. ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது இந்த இடத்துல ரெண்டும் கேன்சல் ஆகுது அப்படின்னாக்கா ஃபைனலாக வந்து வி கெட் த ஆன்சர் ஏ மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் சின்னு சொல்றது வருது. ஸோ அப்போ எனக்கு இதுவும் வந்து மாடுலஸ் இருக்கிறதுனால எனக்கு வந்து என்ன கிடைக்குது எனக்கு இது வந்து ஒரு ஈவென்ட் சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்போ ஈவென்ட் சொல்லி கன்சிடர் பண்ணும்போது இதுவும் நம்ம என்ன சொல்லலாம் ஒரு டிரான்சிட்டிவ். ஓகே, ஸோ டிரான்சிட்டிவ்ஸ் எல்லாமே நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போ வந்து நம்ம என்ன சொல்லலாம் ஒரு ஈக்குவலன்ட் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து சொல்லிடுறோம். ஸோ கன்க்ளூட் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம் ஒரு ஈக்குவலன்ட் ரிலேஷன் அப்படின்னு சொல்லி வந்து கன்க்ளூட் வந்து பண்ணிடுறோம், ரைட்? ரைட்ஸ். ஸோ அடுத்து வந்து என்ன கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க அதில் ஷோ தட் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த four elements வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆர் ரிலேட்டட் டு த ஈச் அதர் அண்ட் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த இங்க வந்து எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ரிலேட்டட் டு ஈச் அதர் பட் நோ எலமெண்ட்ஸ் ஆஃப் த இந்த நம்பரும் அந்த செட்ல இருக்கிற நம்பர்ஸும் இந்த நம்பரும் வந்து எனக்கு வந்து எலமெண்ட்ஸ் வந்து ரிலேட் வந்து ஆகலை அப்படின்னு சொல்றாங்க. தட் மீன்ஸ் நல்லா கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம செட் வந்து நம்ம எடுக்கிறோம். என்ன பண்றோம் 1 5 அண்ட் 1 3 5. ஸோ இது வந்து எடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ஆடு தானே, ஆட் நம்பர்ஸ் தானே. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கான இதில் வந்து ஈவெண்ட்ஸ் ஒருத்தர் சொன்னாங்க பார்த்தேன் இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ தட் மீன்ஸ் 3,1 சொல்லி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வருமா, ரைட்? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5,3 சொல்லி எடுத்தீங்கன்னா என்ன வரும் நம்மளுக்கு 2 வருது. ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோம் ஸோ நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குது நம்மளுக்கு ஈவன் நம்பர்ஸ் வந்து கிடைக்குது, ரைட்? ஸோ இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா இங்கே ஈச் அதர் சொன்னதுக்கான ரீசன் வந்து இதுதான், ரைட்? ஸோ அடுத்து வந்து என்ன கொஸ்டின் சொல்லியிருக்காங்க 2,4. இப்போ 2,4 சொல்லும்போது ஆல்ரெடி வந்து என்னவா இருக்குது இது வந்து ஈவனா வந்து இருக்குது. நீங்க வந்து மாடுலஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கும்போது என்னவா இருக்குது நமக்கு 4 மைனஸ் 2 சொல்லும்போது எனக்கு 2 வருது. ஸோ இட் இஸ் ஆல்சோ ஈவன், ரைட்? ஈவன் சொல்றது வருது. ஸோ இது வந்து நம்ம வந்து கரெக்ட். இப்போ அடுத்து வந்து பாருங்க நல்லா இங்க வந்து ரெண்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்தாங்கல்ல, இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்தாங்கல்ல. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் என்ன சொல்றாங்க இந்த ஒரு செட்டும் இந்த ஒரு செட்டுன்னா என்ன ஆகுது அப்படின்னாக்கா எனக்கு இந்த எலமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரிலேஷன் வந்து இல்லை அப்படின்னு சொல்றது சொல்றாங்க. ஏன் இல்லை? ஏன்னா இது எல்லாமே ஆட் நம்பர், இது வந்து ஈவன் நம்பர். ஸோ அப்படி சொல்லும்போது ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணுங்க ஆட் நம்பர் வந்து ஈவன் நம்பர் வந்து மைனஸ் பண்றீங்க. அப்போ என்ன கிடைக்கும் ஆட் நம்பர் கிடைக்குதா? ஈவன் நம்பர்ல இருந்து ஆட் நம்பர் வந்து மைனஸ் பண்றீங்க. அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு ஆட் நம்பர் வந்து கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க இருக்கிற எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துப்போம். அப்போ ஆட் நம்பர் வந்து சொல்லும்போது நீங்க என்ன பண்றீங்க 5ல இருந்து ஒரு 3ன்றது வந்து மைனஸ் பண்றீங்க. 5ல இருந்து 3 இல்ல 5ல இருந்து 2. ஏன்னா இங்க ஃபுல்லாக ஆட் நம்பரா இங்க ஈவன் நம்பர் தானே 5ல இருந்து 2. அப்போ வந்து ஆட் நம்பர் 3 சொல்லிட்டு கிடைக்குது. ஸோ இப்போ இங்க 4ல இருந்து என்ன பண்றீங்க 1 வந்து பண்றீங்க அப்படின்னா 3 சொல்லிட்டு கிடைக்குது. ஓகேவா? அது வந்து இங்க சேமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்ப என்ன பண்ணுங்க 1ல இருந்து பண்ணீங்க அப்படின்னாக்கா 3 பண்ணீங்கன்னா 1 கிடைக்கும். ஸோ எனிவே எல்லாமே எனக்கு என்ன கிடைக்குது ஆட் நம்பர் ஆட் நம்பர் ஆட் நம்பர் கிடைக்குது, ரைட்டுங்களா? ஸோ அதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா இங்க வந்து சொல்றாங்க கொஸ்டின்ல வந்து அதுதான் பட் நோ எலமெண்ட்ஸ் ஆஃப் த 1,3,5 இஸ் ரிலேட்டட் டு எனி எலமெண்ட் ஆஃப் 2,4 சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட், ரைட்? ஹென்ஸ் ப்ரூவ்டு. லாஸ்டா வந்து என்ன போட்டிங் முடிச்சிருக்காங்க ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே, ஸோ டுடே கிளாஸஸ் வந்து நம்ம 4 கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்குது கிளாஸஸ் பிடிச்சிருக்குது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கிளாஸஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். யாராவது பார்க்கல அப்படின்னாக்கா இந்த வீடியோஸ் வந்து பாருங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம வந்து பார்ப்போம்.
தேங்க்யூ ஸோ மச்.